இந்த நாராயண நீர்ல நீ முகம் முழிக்கணுமா. அப்படி முடிச்சா தோஷம்லாம் நீங்கிடுமா. என்ன பெரியப்பா, கரெக்டா சொல்லிட்டானா இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டானா? இல்ல, நீ கரெக்டா தான் சொல்ற அசோக். அது மட்டும் இல்ல, முக்கியமா குளத்துல இருந்து அம்மன் சிலையை கண்டுபிடிச்சு கொடுத்து நம்ம ஜமீன் கௌரவத்தையும் காப்பாத்திட்ட. அதனால நம்ம ஜமீன் சார்பா நீதான் இந்த நாராயண நீர்ல முதல் ஆளா முகம் முழிக்கணும்னு நம்பூதிரி சொன்னார். இதுல முக விழிச்சா அவங்க பிறப்பு ரகசியத்தையே காமிச்சு கொடுத்தோம். முத ஆளா நான் முழிக்கணுமா? உன் வேலை தானா? நீ எப்படியாவது என்ன காட்டி கொடுத்து நிரூபிக்கணும்னு பாக்குற. நான் அப்புறம் வச்சுக்கிறேன். நீ என்னதான் யோசிச்சாலும் இன்னைக்கு மாட்ட போறடி, அது மட்டும் உறுதி. சரிங்க சாமி. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் எதிரில உக்காந்து நான் சொல்ற மந்திரத்தை நீங்க திருப்பி சொல்லணும். அதுக்கப்புறமா நான் கொடுக்கிற தீபத்தை ஏந்திக்கிட்டு அடிமேல அடி வச்சு பிரகாரத்தை சுத்தி வந்து இந்த நாராயணி தீர்த்தத்துல முக விழிக்கணும். சரிங்க சாமி. இங்க வந்து உக்காருமா. நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லுமா. ஓம் நமோ பகவதே. ஓம் நமோ பகவதே. காமதேவனே. காமதேவனே. ஸ்ரீ பகவதியே. ஸ்ரீ பகவதியே. அம்மா, இந்த விளக்கை ஏந்திக்கிட்டு கோவில் பிரகாரத்தை சுத்தி வரணும். அந்த ரவுடிங்க நம்மள இங்க தூக்கிட்டு வந்தாங்களே, அவனுங்க யாரா இருக்கும்? எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தாங்க? இன்னும் என்ன கொலை பண்ணணும்ன்ற வெறியோட சுத்துறானுங்களா? இப்போதைக்கு நம்ம அதை பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம். நான் வருவேன்னு அங்க கனகா காத்துக்கிட்டு இருப்பா. முதல்ல அவளை பார்க்க போவோம்.
அடியே துர்கா, வாடி, சீக்கிரம் வா. இங்க இருக்கிற இந்த நாராயண தீர்த்தத்துல உன் முகத்தை காட்டினதும் அது நீ யார என்னங்கிற உன் சுயரூபத்தை காட்டிடும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பிரகாரத்தை நான் சுத்தி வந்துட்டேன். நல்லதுமா. அம்மா, விளக்க கீழே வைக்காம இந்த நாராயணி தீர்த்தத்துல முகம் முழிக்கணும். சாமி, நீங்க இந்த தீர்த்தத்துல உங்க முகத்தை காட்டணும். துர்கா, இந்த தீர்த்தத்துல உன் முகத்தை காட்டுமா? என்ன துர்கா யோசிச்சுட்டு இருக்க? போ, முகத்தை காட்டு. சரிங்க சின்னையா. போய் காட்டு. துர்கா, வாமா. என்னது, இவள நாம தானே கடப்பாவில இருந்து கூட்டிட்டு வந்தோம். இப்ப என்னடானா இதுல துர்கா தெரியுறா? இந்த நாராயண தீர்த்தம் கனகாவை காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பெரியவர் பாத்துக்குவாருன்னு நினைச்சனே, ஆனா துர்கா முகம் காட்டுதே. ஐயோ, இப்ப எல்லாரும் நம்மள பார்த்து முறைக்கிறாங்களே. சாமி, இதுல எப்படி நானும் துர்காவும் சேர்ந்து இருக்கிற படம் தெரியுது? ச்சே. அசோக், பெரியமா, நாராயண தீர்த்தத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சா இந்த மாதிரி நாம சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் படமா தெரியுமா? நம்பூதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஓ அப்படியா? பெரியமா, அப்போ நான் பார்த்தாலும் இதுல என்ன பத்தின படம் தெரியுமா? ஆமாப்பா, நல்லாவே தெரியும். சின்னையா, இப்போ நீங்களும் போய் பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அது நம்பூதிரி சொன்னா மட்டும்தான் பார்க்க முடியும்.
ஆமாப்பா, என் முன்னாடி உட்காந்து மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு விளக்கை ஏந்திக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வந்தாங்கல்ல, ஆ அந்த மாதிரி நீங்களும் செய்யணும். ஓ அப்பதான் உங்களை பத்தின படம் தெரியும். சித்தப்பா, சாமி சொன்ன மாதிரியே நீங்களும் அதை செய்யுங்க. நீங்க துர்கா கூட சந்தோஷமா இருக்கிறத நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. ஆ ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லம்மா. ஆ எல்லாரும் கும்பாபிஷேகத்தை பார்க்க போகணும்ல. ஆனா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இத பார்க்கணும்னு சொன்னீங்களே. ஆ, டே அசோக், அதான் படம் தெரிஞ்சிருச்சேடா. இனிமே எதுக்கு பார்க்கணும்? இல்லையா சாமி? ஆமா ஆமா, துர்கா இதுல பார்த்த உடனே நாராயண தீர்த்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சிருச்சு. அதனாலதான் அந்த காட்சி தோணி இருக்கு. அதனால யாரும் எந்த முகமும் பார்க்க வேண்டாம். உங்க குடும்பத்துல இருக்கிற தோஷம் திஷ்டி எல்லாமே பஸ்மம் ஆயிடுச்சு. அப்படியா சாமி? நான் பார்த்த உடனே தோஷம் திருஷ்டி எல்லாம் போயிடுச்சா? துர்கா, அதுதான் நம்பூதிரியே சொல்லிட்டார்ல. இனிமே நமக்கு இங்க வேலை இல்ல. அசோக், பெரியப்பா, நீ இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போ. நான் நம்பூதிரியை அனுப்பி வச்சுட்டு வரேன். ஆ சரி பெரியப்பா, வாங்க நீ போலாம் வா. ஜனா, அண்ணே, நீ இவங்களை கூட்டிட்டு போ. என்ன? டேய் ஓ. சரிண்ணே. டே அர்ஜுன், வா. மீனா, நீ இரு. உனக்கு இருக்குடி. வாங்க. சாமி, அந்த பொண்ணு துர்காவான்னு சந்தேகம் இருந்ததுனாலதான் நாங்க உங்களை வர வச்சோம். ஆனா தீர்த்தத்துல துர்கான்னே காட்டுது. அது எப்படி? என்னங்க ஐயா, இந்த நாராயண தீர்த்தத்தையே சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமா அது அந்த பொண்ணு துர்கா தான். அதோட மனுஷ சக்தியை தாண்டி அவங்களுக்குள்ள வேற எந்த அமானுஷிய சக்தியும் கிடையாது. உண்மையாலுமே அவங்க சாதாரண பொண்ணுதான். இல்ல சாமி, அவ பண்ண காரியத்தெல்லாம் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நிஜமா அவ துர்காவா இருக்க முடியாது. அது என்னமோமா, அந்த நாராயணி தீர்த்தத்துல முகம் முழிச்ச அந்த பொண்ணு துர்கா தான். என் இஷ்ட தெய்வமான மலையாள பகவதி அம்மன் மேல ஆணையா சொல்றேன். அந்த நாராயணி தீர்த்தத்துல முகம் காட்டி யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. குழப்பத்தை தீர்த்துக்கலான்னு இவரை வர வச்சா இவர் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்திட்டாரே. ஜெமினியா, ம், கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நேரம் ஆகுது. உங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க. சரி, நீங்க போங்க, வர. சரிங்க ஐயா.
சரிங்க சாமி, இப்ப நீங்க கிளம்புங்க. தேவைப்பட்டா உங்களை உங்க குடில வந்து பார்க்கணும். சரிங்க. வா. சரிங்க மாமா. என்னங்க, நம்பூதிரி என்ன சொன்னாரு? அத பத்தி அப்புறம் பேசுவோம். பேசாம சாமி கும்பிடு. ஆதிதுர்கை தன்னோட மகளான கனகதுர்கை கிட்ட மண் எடுத்து கொடுக்க, அதை வச்சு சன்னதி எழுப்பி கனகதுர்க குடிகொண்ட கோயில் இது. ஜமீன் ஐயாவோட முன்னோர்களால 6 தலைமுறைகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில்ல இருந்து கனகதுர்கை நம்ம ஊரை காத்துக்கிட்டு வரா. 12 வருஷங்களுக்கு முன்னால உண்டான சோதனையில தன்னோட சக்தியை இழந்து சோபை இழந்த இந்த கோயில்ல மறுபடியும் கனகதுர்கை குடிகொண்டு இந்த ஊரை காக்க குடி வந்திருக்கா. இதோ சிவாச்சாரியார் தலைமையில குருக்கள் யாகசாலை வளர்த்து நம்ம பாரத நாட்டில் ஓடுற புனித நதிகள்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட நீர்களை கலந்து அந்த தீர்த்தத்தை கும்பத்துல விட போறாங்க. பக்த கோடிகள் எல்லாரும் அபிஷேகம் வழியா பெற்ற நீர்ல கனகதுர்கையோட அருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கிறோம். பல சோதனைகளுக்கு நடுவுல ஆதிதுர்கை அருளாலையும் கனகதுர்கை அருளாலையும் கும்பாபிஷேகம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. பக்தர்களுக்கு அம்மன் அருள் கிடைச்சிருக்கிறதுனால இனி நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் மலரும். இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? இப்ப சந்தோஷமா? நீயும் தானே? என்ன கும்பாபிஷேகத்தை நடத்த விடக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா ஊரே கொண்டாடுற மாதிரி எல்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த துர்கா தானே. இப்ப நம்ம என்னென்ன பண்ண போறோம்? வாங்க அவுடே, எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணிடலாம். போலாம் வாங்க.
இது எள்ளக்காளி கோவில்ல பேழப்பெட்டிக்குள்ள இருந்த அம்மனோட சோளம். இது கும்பாபிஷேகத்தன்னைக்கு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்த. அதுபடி காளி கோவிலுக்கு போய் இந்த சோளத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீ உன் கையால அம்மன் கிட்டேயே சேர்த்துடு. ஐயா இந்தாங்க, இத நீங்களே அம்மாக்கு சாத்திடுங்க.